உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஐயா என்கிட்ட காசே இல்லையா, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் குடும்பம் பண்ணிட்டேன் ஒருத்தன் வந்து அழுதுட்டு வந்து நின்னான்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் மனசு இறங்குமா இருக்காதா? இறங்கும். ஆனால் வந்துட்டு இல்லைங்க என்னால் இப்போ கூட என்னால் காசு எடுக்க முடியுங்க, நான் சம்பாதிச்சிருவேங்க, ஏதோ சூழ் அப்படின்னு பேசுனா அப்படியே மாப்பிள்ள சரி அப்படியே போ சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அந்த பாவம் கூட உங்களை ஆசீர்வதிக்க தடுக்கலை, ஆனால் அந்த பெருமை பேசணும்னு தடுத்துருது பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம உள்ள நுழைய முடியல, ஆனால் தேவன் அங்கேயும் உள்ள நுழையிறாங்க சார். ஆச்சரியமா எதிர்மறையா செஞ்சால் நேர்மறையா, எதிர்மறையா பேசினால் நேர்மறையா தான் செய்வாரு அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்மறையா வருமான்னு கேட்கிறேன். பேசுவோமா பேசலாமா கூடாதுன்ற கேள்வியே தப்பு. அந்த பேச்சு வருமா? எப்படி வரும்? எப்படினாலும் என் லைஃப்ல கடைசியா என் தேவன் 2 மடங்கு என்ன அதிகமாக தான் ஆசிரியக்க போறாரு. அன்னைக்கு நான் திரும்பி பார்த்து யோபு சொல்றான்ல, ஐயா யோபு புத்தகத்தை வாசிங்கன்னா வரமாட்டேன்றாரு. வேணாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. எப்படி நான் என் சீடியை திரும்ப பார்க்கறதுக்கு நான் வெட்கப்படுகிறேனோ என்னை பற்றி உயர்த்தி பேசின விஷயங்கள்ல. என் வாழ்க்கை என் பாவத்தை குறித்து பேசுறதுக்கு முன்னாடி நான் பயந்ததே கிடையாது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் என்னை சுத்திகரித்து இருக்கிறது. நான் பயந்ததே கிடையாது. ஆமா, எவனாச்சும் வந்து இவர் வந்து சோ இவ்வளவு பாவி அப்படின்னு நான் சிரிச்சுக்குவேன். ஆமா, அவருக்கு சரியா தெரில, அவர் நினைக்கிற விட நான் பெரிய பாவி அப்படின்ட்டு பேரு. ஒரு ஊழியக்காரனை உட்கார வச்சு முன்னாடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கிடையாதுங்க, ஒரு மோசமானவர் அப்படின்னாராம். எனக்கு தெரியும் இவர் மோசமானவர், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு பேசிட்டு உட்காந்துட்டாராம். அடுத்து ஊழியக்காரர் வந்தாராம். அவர் என்னை பற்றி தப்பா சொல்லிட்டாரு. நீங்க நினைக்கிற விட நான் மோசமானவன் இல்லை, அவர் நினைக்கிற விட நான் மோசமானவன். என் பாவங்களை குறித்து ஒரு நாள் பயந்தது இல்லை. நான் வந்து அருவருத்த தேவன் ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நான் அதிகமாய் அருவருப்பது நான் பற்றித்தான். அந்த நான் என்கிற வார்த்தை உலகத்தில் மிக அருவருப்பான ஒரு வார்த்தை, மிக அருவருப்பான வார்த்தை. பாவத்தை விட பிசாசை விட மிக அருவருப்பான வார்த்தை நான் என்பது. ஆனால் அவ்வளவு நான் பேசின பிறகும் தேவன் ஒரு அரவணைக்கிறார்னா அதுதான் உச்சம்ன்றேன், தாழ்மையின் உச்சம். He stooped down to make me great என்கிற வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது. என்னை உயர்த்துவதற்கு அவர் தன்னை தாழ்த்தினார். ஐயா என்கிட்ட காசே இல்லையா, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் குடும்பம் பண்ணிட்டேன் ஒருத்தன் வந்து அழுதுட்டு வந்து நின்னான்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் மனசு இறங்குமா இருக்காதா? இறங்கும். ஆனால் வந்துட்டு இல்லைங்க என்னால் இப்போ கூட என்னால் காசு எடுக்க முடியுங்க, நான் சம்பாதிச்சிருவேங்க, ஏதோ சூழ் அப்படின்னு பேசுனா அப்படியே மாப்பிள்ள சரி அப்படியே போ சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அந்த பாவம் கூட உங்களை ஆசீர்வதிக்க தடுக்கலை, ஆனால் அந்த பெருமை பேசணும்னு தடுத்துருது பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம உள்ள நுழைய முடியல, ஆனால் தேவன் அங்கேயும் உள்ள நுழையிறாங்க சார். ஆச்சரியமா சரிடா, நீ பெரிய ஆள் தாட்டா, நீ பெரிய ஆள் தான் அவருக்கு செய்கிறாரு. அதை வாங்கின உடனே மனசு உடனே சொல்லுது, ஆண்டவரே நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மைக்கே நான் வேறு வழி இருக்குன்னு பேசினேன், ஆனால் உண்மைக்கே வேறு வழி இல்லை, அதான் உண்மை அப்படின்னு உடஞ்சி பேச ஆரம்பிக்கிறேன். அவர் சொல்லுவார், அது உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், நீ ஏதோ பேச தெரியாமல் பேசுகிறேன்னு விட்டேன். ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க, நான் இப்பெல்லாம் பயந்தேன், நீங்கள் நினச்சி பார்த்தா சிரிப்பாக இருக்குது, அல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமென். யோபுவோட முடிவு அப்படிதான் இருந்துச்சு. குறுகிய நாட்கள் இதோ முடிந்து விட்டது, இதோ நான் பிரேத குளிக்க கிளம்பிட்டேன்றான், ஷூவை மாட்டிட்டேன், பெட்டி படிக்க எடுத்துட்டேன்றான். என்னடா அவன் கூட இருக்கிறவங்களே திணறிட்டான், என்ன சார் செத்தாலும் செத்துறாடா? அதெல்லாம் ஒன்றும் மாட்டான், காலை எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு காப்பியை குடிக்கிறானா இல்லையா பாரு. மண்ணோடு படுத்துக்கொள்வேன். ஒரே ஒரு விஷயத்தை அவன் புரிந்து கொண்டான். அவன் பேசின ஒரு வார்த்தை இல்லை, சில நல்ல வார்த்தைகள் உண்டு. அதில் ஒன்று என்னென்னா சொன்னான், யோபு 23:14. ஆமென். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கை தட்டுங்க அவருக்கு. நீங்க பேசினதெல்லாம் நிறைவேற்ற மாட்டாராம். என்ன பாருங்க,
நீங்க பேசுனதெல்லாம் அவர் நிறைவேற்ற மாட்டாரு. உங்களுக்கு என்னெல்லாம் குறிச்சிருக்காரோ அதை நிறைவேற்றுவார். நீ எவ்வளவு எதிர்மறையா பேசினாலும் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய பாசிட்டிவான செஞ்சிருவாரு. ஏன் தெரியுமா? தேவன் எப்பவுமே ஒரே மனதா இருக்கிறார். முந்தின வசனத்தை வாசிங்க, அழகா வாசி சொல்லுவார். வாசிங்க. அவரோ வென்றால் ஒரே மனமாய். ஒரு விசில கொடுங்க சார். ஆமே. எக்காலத்தை ஊதுங்க. ஆமே. எக்காலம் ஊதுனா அன்னைக்கு சொல்ற ஆண்டவர் விசில் அடிக்கிறான் நம்ம மக்கள் அப்படின்ற கத்த சொல்லி எக்காலம் ஊதுறாங்க. அது விசில் தான்டா. அவன் எக்காலம் ஊதுனா நம்ம மக்கள் அதான் எக்காலம். தியேட்டரில் வந்து அந்த விசிலிங்கிறது வந்து பிரைசிங்க. அவன் வந்து எக்காலம் கொண்டு போல ஊதுறான். அன்னைக்கு வந்து யூதர்கள் ஊதுறான். நம்ம கையில் எக்காலம் இருக்கு, நம்ம வந்து ஊதிக்கிட்டே இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அவரோ ஒரே மனமாய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கணும் முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவனாலையும் மாற்ற முடியாது. எவனால்ன்ற வார்த்தையில நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது யாராலையும் சொல்றேன், உங்களாலே மாற்ற முடியாது. எனக்கென முன்குறித்த எதையும் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவார். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.